அல்லாஹ் ஒரு 3 பாயிண்ட் நமக்கு சொல்லி காட்டும். எப்படி சொல்றான்? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய விஷயம், மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்றான் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த மூன்றுமே அவர்கள் கணக்கச்சிதமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தைனுஹு நஸ்தக்ஃபிருஹு மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸ்அலூன பிஹில் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீஸி முஹம்மத் வ ஷர்ருல் உமூரி முஹததாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் ضلالة வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் மீதும் ஜும்மா என்கின்ற வணக்கத்தை கடமையாக்கியுள்ளான். அந்த கடமையான வணக்கத்தை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நமக்கு வழிகாட்டி தந்தார்கள், அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் ஆலயத்தில் நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட்டிய வல்ல ரஹ்மானுக்கே புகழளித்து நின்று ஏக இறைவனை போற்றி கொண்டவனாக என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பித்தேன். இன்றைய நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்றனர். அது என்ன தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்றனர் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்றனர் என்று சகாபாக்களை பற்றி சொல்றாங்க. இப்போ சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே தனித்து விட்டவர்னா யாரு? அப்ப இறை தூதர் நமக்கு சொல்றாங்க, தனித்து விட்டவர் என்று சொன்னால் அல்லாஹ்வை அதிக அளவு நினைவு கூறக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பெண்களும் ஆவார்கள் என்று சொல்றாங்க. ஆனால் இந்த உலகத்தில் தனித்து விட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் திருமணமே செய்ய மாட்டேன் என்று தனித்தவனாக இருப்பான். அவன் மட்டும் திரிசா இருப்பான், உலகத்துல சுயநலம் முடித்தவனாக இருப்பான். இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்கள்லையும் அவன் மட்டும் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ நம்ம தனித்து விட்டவர்கள் என்று சொன்னாலே தமிழ்ல எடுத்துக்கொண்டா தனித்து விட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், தனித்து விடப்பட்டவர்கள் என்று பல வார்த்தைகள். ஆங்கிலத்தில் நம்ம சொல்லணும்னு சொன்னால் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஒரு விஷயத்துல ஒரு மனிதன் தனித்துவம் முக்கியவனாக இருக்கிறான். அப்போ முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு விஷயத்துல தனித்துவமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த தனித்துவத்தை ரசூல் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வை நீங்கள் அதிக அளவு நினைவு கூறக்கூடியவர்களாக இருங்க. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். அப்படி தனித்து விட்டவர்களாக இருந்தால் சொன்னா நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை பற்றி தான் இன்றைய தினத்தில் நம்ம இந்த உரையில காண இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய திருவை நமக்கு சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உதுகுரல்லாஹ் திக்ரன் கதீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிக அளவு நினைவு கூறுங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறோம். சப்பியு புக்ரத்தும் வசீலா, நீங்கள் காலையிலும் மாலையிலும் அவனை என்ன செய்யுங்க, போற்றுங்கள் என்று நமக்கு சொல்றோம். வெறுமனே அல்லாஹ்வை நினைவு கூறணும்னு சொன்னால் ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு முறை நினைவு கூறினாலும் வந்துடுவான். வருஷத்துல நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்வை பெருநாள் தினத்துல மட்டும் நினைவு கூறக்கூடியவனாக இருக்கிறேன், இப்படி ஒருத்தர் இருப்பான். வெறும் ஜும்மால மட்டும் நான் என்ன செய்வேன், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருப்பேன், இப்படியும் இருப்பான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நமக்கு கட்டளையிடும். அவனை காலையிலும் மாலையிலும் என்ன செய்யணும், நீங்கள் போற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ ஒரு மனிதனுக்கு காலை மாலை என்பது ஒவ்வொரு நாளும் வருது. வருஷத்துக்கு ஒரு நாளா, இல்லை ஜும்மால மட்டும் தான் நமக்கு ஒரு நாள் வருதா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு காலையும் மாலையும் இருக்கு. அந்த காலையும் மாலையும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வை போற்றக்கூடியவனாக இருக்கும். அப்படி போற்றக்கூடியவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹ் விளக்கி கூறுகிறான். அவ்வாறு போற்றக்கூடிய அந்த மனிதர்கள்
அல்லாவின் அந்த கவனத்தை விட்டு அவர்களை எப்படி திசை திரும்பாம இருப்பாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு 3 பாயிண்ட் நமக்கு சொல்லி காட்டும். எப்படி சொல்றான்? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில், தொழுகையை நிலைநாட்டக்கூடிய விஷயம், மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்றான் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த மூன்றுமே அவர்கள் கணக்கச்சிதமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 விஷயம்தான். ஒரு மனிதன் பிறந்துட்டான், அவனுக்கான வளர்ச்சி வளர வளர அறிவு வளருது. அந்த அறிவை கொண்டு அல்லாஹ்வை அவன் புரிந்து பண்றான்னு சொன்னால் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அதிக அளவு நினைவு கூறக்கூடியவனாக இருக்கும். இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருந்தால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும். அந்த இறைவனை நன்றி செலுத்தணும்னு சொன்னா எப்படி செய்ய முடியும்? வணக்கம் தான். தொழுகையை தான் முதன்மை கடமையாக இருக்கு. அதுதான் காலையிலும் மாலையிலும் அவனை போற்றக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்குன்னு சொன்னால் அந்த வணக்கத்தை சரியாக அவன் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கும். அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வங்களை அல்லாஹ்வுடைய பதில் நல்ல செலவு செய்யக்கூடியவனாக இருக்கும். இது ரெண்டுமே ஒரு மனிதன் சரியான முறையில் ஃபாலோ பண்றான்னு சொன்னால் அல்லாஹ் சொன்ன அனைத்தையுமே செய்யக்கூடியவனாக மாறுகிறோம். அப்ப இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறோம். எந்த அளவுக்கு சொல்றான்? அவ்வாறு அல்லாஹ்வை போற்றக்கூடிய அந்த மனிதர்கள் அவருடைய கவனத்தை விட்டு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், தொழுகையை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கட்டும், ஜக்காத் வழங்கக்கூடியதாக இருக்கட்டும், அது எல்லாம் அவருடைய வியாபாரமும் அவருடைய கொடுக்கல் வாங்கலும் அவர்கள் என்ன செய்யாது? திசை திருப்பாது. நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான மக்கள் ஏன்பா தொழுகல, ஏன் நீ அல்லாஹ்வுடைய பதில செலவு செய்யக்கூடிய விஷயத்துல கவனமற்றவனாக இருக்கிற, தர்மம் செய்யாதவனாக இல்லை. இன்னைக்கு உலகத்துல அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அது இஸ்லாமியர்கள். கூகுள்ல போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அதிகமாக தர்மம் செய்யணும்னு சொன்னா அது யாரு பார்க்கிறோம்? முஸ்லீம் தான் இருக்காங்க. ஆனால் ஜக்காத்தை தான் அல்லாஹ் தஆலா இங்க நமக்கு சொல்லி காட்டும். ஜக்காத் என்பது தர்மம் தான், ஆனாலும் அது கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தர்மமாக இருக்கு. இப்படி நான் கணக்கு பார்த்து நான் கரெக்டா கொடுக்குறேன் என்று ஒரு மனிதன் செய்கிறான்னு சொன்னால் அதிகமான பேர் என்ன செய்யறான்? ரம்லான் மாசம் வந்துட்டா ஏதோ நான் தர்மம் செய்துட்டேன், அது கணக்கெல்லாம் கொடுத்துட்டேன், அது ஏதோ கணக்கெல்லாம் வந்துடும், இப்படின்னு கணக்கு பார்க்க கூட அவனுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு. ஏன் தான் செய்யக்கூடிய தர்மத்தில் கூட அவனுக்கு என்ன அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயனா இல்லை. ஏதோ கடமைக்கு செய்தா போதும், ஜும்மா நாள் வந்துட்டா அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நான் போய் தொழுதுட்டேன், நானும் ஒரு முஸ்லீம்ஸ்ல அட்டெண்டன்ஸ் போட்டா போதும், இப்படி இருக்கக்கூடிய மனிதரை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லுது. இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறான். அவன் எப்படி இருப்பான்னு சொன்னால் அவனுடைய வியாபாரம் அவனை திசை திருப்பாது. நம்முடைய காரணங்களை சொல்ல முடியாது. ஏன் தொழுவுல வியாபாரத்துல முழுகி இருந்தேன், ரொம்ப பிஸியா இருக்கிறேன், இப்படின்னு ஒரு காரணத்தை அந்த மனிதன் சொல்ல மாட்டான். அந்த வியாபாரத்தின் மத்தியில் அவனை செய்வான், அல்லாஹ்வை நினைவு கூறி அவனை வணங்கக்கூடியவனாக இருக்கும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்தை சொல்றோம், கொடுக்கல் வாங்கல் அவனை என்ன செய்யாது? திசை திருப்பாங்க. அடுத்த விஷயம் தான் அதிகமான பெரும்பாலான மக்கள் சிக்கி கொண்டு இருக்கக்கூடியது. ஒரு மனிதன் திருமண ஒப்பந்தம் செய்துட்டான்னு சொன்னாலே அவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. அந்த மனைவிக்கான உணவை அவன் கொடுத்தாகும், அவனுக்கான தங்கும் வசதி செய்து கொடுக்கணும், உடை கொடுத்தாகும், தனக்கான பிள்ளை வந்துட்டு அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் அவன் செய்தாகும். இது அவன் மீது கடமையாக இருக்கு. ஒரு ஆண் மகனா இருக்கிறான், திருமணம் செஞ்சுட்டான்னு சொன்னால் அது அவனுக்கு கடமையாக இருக்கு. இப்படி இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்தாகும். அப்ப இதற்காக தான் உலகத்துல மனிதன் என்ன செய்யறான்? சம்பாதிக்கிறான். தனக்காக சம்பாதிப்பதை விட தன் குடும்பத்துக்காக தான் அதிகமாக என்ன செய்யறான்? உழைக்கிறான். அவனுக்கு அதிகமாக செல்வம் அதனாலதான் தேவைப்படுது. இப்படி சம்பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்துல ஒரு மனிதனுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, மாசம் ஆனா வாடகை கொடுத்தாகணும், ஃபீஸ் கட்டி ஆகணும், இப்படி மருத்துவ செலவு, இப்படின்னு பட்டியல் போயிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைக்குள்ள ஒருத்தர் சிக்கிட்டான்னு சொன்னால் இவனுடைய உள்ளம் என்ன செய்யும்? அதை நோக்கிதான் பயணிக்கும். உள்ளத்துல எல்லாமே அதைதான் ஓடிட்டு இருக்கும். இதுலதான் அவன் என்ன செய்வான்? தொழுகையில கவனமற்றவனாக, தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் கவனமற்றவனாக மாறுகிறான். காரணம் இதைதான் காரணம் காட்டுவோம். ஏன் பிரச்சனையா இருக்குங்க, சூழ்நிலையே சரியில்லைங்க, தொழுவக்கூடாது நான் நினைப்பேனாங்க, தொழுவணுங்க, சில அடுத்த மாசம் தொழுவுறேன், அடுத்த வாரத்துல இருந்து ஒரு நாளிலிருந்து இப்படின்னு காரணம் தான் சொல்லிட்டு இருப்பானே தவிர தொழுகுதானா? வெள்ளிக்கிழமை வந்துட்டோம், தொழுதுட்டோம், அடுத்தது அசர் இருக்கு, இந்த அசரை தொழக்கூடிய எத்தனை. அப்ப என்ன எப்படி மிஸ் ஆகுது? உலகத்தில் அவனுடைய பிரச்சனைகள் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கு, சிரமங்கள் அவனுக்கு முன்னாடி நிற்கு, இதெல்லாம் அவனை என்ன செய்யுது? திசை திருப்பிடுது. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியன் அப்படி சொல்ல மாட்டானே, அவனுடைய வாயிலிருந்து அப்படிலாம் வராது. அவன் வாயிலிருந்து என்ன வரும்? அவன் வாயிலிருந்து என்ன வருமா? நாளை மறுமையை குறித்து யோசிப்பான்.
தன்னுடைய உள்ளங்களும் பார்வைகளும் நிலை தடுமாறக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு அவருக்கு அஞ்சுவார்கள் சொல்ற. அப்போ ஒரு மனிதன் தனித்து விட்டவனாக எப்படி மாறுறான்? உலகத்துல எல்லாரும் மனிதர்கள், அதுல முஸ்லீமாக ஒருத்தன் பயணிக்கிறான், அவன் தனித்து விட்டவனாக இருக்கான். எல்லாருக்கும் மத்தியில இவன் மட்டும் முஸ்லீம். அந்த முஸ்லீமாக வாழக்கூடியவர்கள் குறிப்பிட்ட பேர்கள் தொழுகையை சரியான நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர்கள் மட்டும் இப்படி தனித்து விட்டவர்களாக இருக்க முடியுது. அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாதா? அவனுக்கு வியாபாரமே கிடையாதா? ஏதோ அவனை நேர்ந்து விட்ட மாதிரி நான் மட்டும் தொழுவோம்பா, நான் மட்டும் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பேன், என்னால முடியுது. அப்ப உன்னால முடியுதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு இல்லையா? அப்படி கிடையாது. உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுத்தான். அந்த சோதனைக்கு மத்தியில் அவன் அல்லாஹ் நினைவு கூறி அவனுக்கு நன்றி செலுத்துறான்னு சொன்னால் அவன் மட்டும் தனித்து விட்டவனாக எப்படி இருக்க முடியும்? ஏனென்றால் அவன் உள்ளத்தில் ஒரே ஒரு சிந்தனையை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சிந்தனை? நரகத்தை குறித்து யோசிக்கிறான். இன்னைக்கு மௌத்தா போயிட்டா நாளை நான் நரகத்துக்கு போயிடுவனும், அல்ல இடத்தில் மன்னிப்பு பெறாமல் நான் போயிடுவனும், எனக்கு சொர்க்கம் வேணுமே. இந்த சிந்தனை அவன் உள்ளத்தில் ஆழமாக நிற்கிது. அதை அவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டான். ஒரு நம்பிக்கையை கொண்டு சொன்னால் அந்த நம்பிக்கையில் வலுவாக எது இருக்கணும்? அல்லாஹ்வை நம்பும். அல்லாஹ் சொன்ன அனைத்தையுமே அவன் நம்பக்கூடியவனாக இருக்கும். அல்லாஹ் தானே சொர்க்கத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறான், அவன் தானே நரகத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறான். நாளை மறுமையில் நம்ம விசாரிப்பு எல்லாம் அவன் சொல்லியிருக்கான்னு சொன்னால் அதை அவன் முழுமையாக நம்பிக்கை கொண்டவனாக இருக்கும். அந்த நம்பிக்கை அவனிடத்தில் இல்லைன்னு சொன்னால் அலட்சியம் போடும். காரணங்கள் சொல்லலாம். இந்த உலகத்தில் மனிதனுக்கு மனிதன் காரணங்கள் சொன்னால் அந்த பலகீனம் அவனிடத்துல இருக்கும். அதனால அந்த காரணத்தை அவன் ஏற்றுப்பான். ஆமா, உனக்கு இருக்க பிரச்சனை தான் எனக்கு இருக்கு. நைட்டு தூக்க 12 மணி ஆகுது இல்ல, 1 மணி ஆகுது இல்ல, போன்ல முழுகி போய் கிடக்குறோம்ல, ஃபஜ்ர் கஞ்சிக்க முடியல இல்ல, என்ன காரணம்? அவனும் பலகீனமா இருக்கா, நம்மளும் பலகீனமா இருக்கும். 2 பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருது. சரி, எல்லாம் மன்னிக்க கூடிய மன்னிச்சுட்டு போயிருவாங்க. அப்ப எதுக்கு அல்ல இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லி காட்டு? எதற்கு இதை கடைப்பிடி என்று ஆரம்பத்திலே இந்த இறுதி வரைக்கும் திருக்குறளை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னது? உலகத்துல அவனை நான் படைச்சிருக்கேன்னு சொன்னால் அவனுக்கு நீ ஏன் நன்றி செலுத்த மாட்டேன்? அல்லாஹ்வை நினைவு கூறுவது உனக்கு சிரமமாக இருக்கா? இந்த கேள்வி நம்மிடத்தில் இருக்கா இல்லையா? அல்லாஹ் சும்மா நமக்கு சொல்றோம். இப்போ மனிதர்களை குறித்து சொல்லும் போது இறை நம்பிக்கை கொண்டவராக நீ இருக்கிறன்னு சொன்னான். நம்ம எல்லாருமே இறை நம்பிக்கை கொண்டவராக இந்த உலகத்தில் பயணிப்பது உண்மையாக இருந்தால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? நரகத்தை குறித்து அஞ்சும். ஆஹா, நரகத்துக்கு நான் போயிடக்கூடாது. இந்த அச்ச உணர்வோடு சேர்ந்து இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வைக்கும். ஆனால் சிரமங்கள் உண்மைதானே, கஷ்டம் இருக்கதானே செய்யுது. இதுவே நான் எப்படி தப்பிக்க முடியும்? என் உள்ளம் அதை குறித்து தானே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னுடைய பிரச்சனை அதுதானே. தொழுகணும் நினைக்காம இல்லை, தொழுக கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இல்லை, ஆனால் தொழுக முடியல. என்னால தொழுக முடியாம போறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் என்னுடைய பிரச்சனைகள் முன்னாடி இருக்கும்போது என் கவனம் எல்லாம் அங்க போயிடுது. இதுலேருந்து எப்படி நான் தற்காத்துக் கொள்வேன்? அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்க, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த இறை நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நினைவால் நிம்மதி அடையுது. ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எப்படி இருக்கணும்? அவன் உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நினைவு நிரம்பி இருக்கும். இந்த உலகத்தில் எனக்கூடிய எல்லா பிரச்சனையும் என்ன காரணமாக இருந்தாலும் இது அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கான், அவன் என்னை சோதிக்கிறான் இப்படின்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்துட்டு சொன்னான், அவன் நிம்மதியாயிரு. என்ன ஆயிரப்போகுது, அதெல்லாம் நான் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு டேக் டிஸே போயிட்டே இருக்கும். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான்? இதை நான் சரி செய்ய முடியும், என்னால இதை மாற்ற முடியும், நம்ப அதற்காக முயற்சி எடுக்கிறான். இந்த நம்பிக்கை அவனுக்கு பலன் தர மாட்டேங்குது. இப்படியே நாள் போயிட்டே இருக்கு. திரும்பி பார்க்கலாம், தொழுகை இல்லை, தர்மம் இல்லை, எந்த ஒரு மகிழ்ச்சியும் அவனத்துல இல்லை. ஒரு கட்டத்தில் அவனுடைய மரணம் வந்து பிறகு அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் என்னை திரும்ப பூமிக்கு அனுப்பு, நான் என்னை அனுப்புனேன்னு சொன்னால் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் மாறிடுவேன், தர்மம் செலுத்தக்கூடியவனாக இருப்பேன் இப்படின்னு மனிதன் சொல்லுவான். வாய்ப்பு கிடைக்குமா? நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நாளெல்லாம் தின்னுட்டோம், எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா இடத்துல கோரிக்கை வைக்கிறோம், எல்லாம் மன்னிச்சிரியா எல்லாம் இப்படின்னு ஒரு மனிதன் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். சிந்திக்கணும், அல்லாஹ் தஆலா அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய உள்ள அமைதியாக மாட்டேங்குதா? அல்லாஹ் தஆலா அறிந்து கொள்க. உள்ளங்கள் என்று சொன்னாலே அது அல்லாஹ்வுடைய நினைவால் தான் அமைதி பெறும். ஒரு நிம்மதி எனக்கு வேணும், நான் அமைதியை தேடுறேன், வாழ்க்கையில நிம்மதியே இல்லை,
நிம்மதி எங்க போய் தேடுது? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். இதை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்படிதான் இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அதனாலதான் அவனுடைய வியாபாரமோ பொருட்கள் வாங்கலும் எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்குது, என்னை நினைப்பதை விட்டு அவனுக்கு திசை திருப்ப மாட்டேங்குது. பர்ஃபெக்டா வாழ்வான். அவன் தான் தனித்து விட்டவனாக இருக்கு. அவன் தான் அல்லாஹ் அதிக அளவு நினைவு கூறக்கூடியவனாக இருக்கு. அப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும் தான் வெற்றி பெற்றார் என்று இறைத்த நமக்கு சொல்லி காட்டும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த விஷயத்துல நம்ம என்ன ஆழமாக நிக்கலாம். உள்ளத்தை அமைதிப்படுத்த வழி நமக்கு தெரிஞ்சிடுச்சு. தொழுகைதான் நம்மை உள்ளத்தை அமைதிப்படுத்தும், அல்லாஹ்வுடைய நினைவுதான் உள்ளத்தை அமைதிப்படுத்தும் என்ற விஷயத்துக்குள்ள ஒரு மனிதன் போயிடும். பிறகு நம்மை குறித்து நம்ம சிந்திக்கணும். உலகத்தை அல்லாஹ் ஏராளமான படைப்பினங்களை படைச்சிருக்கு. நமக்குன்னு ஒரு பெசல் என்ன இருக்கு? மனுஷன் சொன்னா என்னப்பா உனக்கு பெசல்? நமக்கான பெசல் நம்முடைய அறிவு தான், சிந்தனை தான். எல்லாம் நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறோம். ஆதாம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து சொல்லும் போது ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து அறிவுகளையும் நான் கற்றுக் கொடுத்தேன். உலக அறிவு எல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன? நம்முடைய ஜெனட்டிக். நம்முடைய முன்னோருக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிற? ஆதாம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனைத்து அறிவும் கற்றுக் கொடுக்கும். அதுலதான் நமக்கு இந்த அறிவே இருக்கு. இந்த அறிவை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்றோம். அந்த இறை நம்பிக்கை கொண்டு எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள், சிந்திப்பாங்க. ஒரு மனிதன் 3 நிலை தானே. ஒண்ணு நின்றுட்டு இருப்பான், இல்ல உட்கார்ந்துட்டு இருப்பான், இல்லைன்னா படுத்துருவான். 3 நிலையிலுமே அவருடைய நிலை எப்படி இருக்குமா? அல்லாஹ்வை சிந்திப்பான். அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய அவன் மனிதனுடைய சிந்தனை எங்க ஓடுமா? வானங்களை குறித்தும் பூமியை குறித்தும் சிந்திப்பான். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவு அவனுக்கு எங்க தூண்டுது? அல்லாஹ் இதெல்லாம் படைச்சிருக்கான், இதெல்லாம் சிந்தித்து பார்க்க. அவன் சிந்திச்சுட்டு சொல்லுவானா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நீ தூயவன் என்பதே அவன் ஒத்துக்கிறான். அல்லாஹ்வை போற்றக்கூடிய அந்த எண்ணம் எங்கிருந்து வருது? சிந்தனையில தான் வருது. அவன் அல்லாஹ்வை போட்டிட்டு சொல்வானா, அல்லாஹ் என்னை அந்த நரக வேதனையிலிருந்து என்ன செய்து காப்பாத்துது. பல்லடத்துல ஒரு நரக வேதனை குறித்த ஒரு மனிதனுக்கு சிந்தனை எங்கிருந்து ஆரம்பிக்குது? அல்லாஹ்வை நம்புறான் ஆழமாக. அந்த நம்பிக்கை அவனுக்கு தொடங்கக்கூடிய இடமே சிந்தனை தான். நம்ம ஒவ்வொருவரும் சிந்தனையாளராக இருக்கும். எனவேதான் அல்லாஹ் தன் திறமை நமக்கு சொல்லிக்காரு. அல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தை எடுத்து அதுல அல்லாஹ் 62வது வசனத்திலிருந்து 74 வசனம் வரைக்கும் சொல்லிக்காரு. ஒரு தனித்து விட்டவனை எப்படி இருப்பான்? இந்த உரையை நம்மளால் முழுமையாக சொல்ல முடியாத கூட ஜும்மாத்துக்கு பிறகு குர்ஆனை எடுத்து வாசி. 25வது அத்தியாயத்தை எடுங்க. 62 74 வரைக்கும் அல்லாஹ் என்னதான் நமக்கு சொல்றான்? ஒரு தனித்து விட்டவனை எப்படி இருப்பான் அதை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு ஆரம்பிக்கும் போது எப்படி ஸ்டைலா சொல்றான்னு சொன்னால் உலகத்தை குறித்து சொல்றான். இந்த படைப்பினங்களை குறித்து சொல்லும் பொழுது சிந்திக்க விரும்பக்கூடியவர்களுக்காகும், நன்றி செலுத்த விரும்பக்கூடியவர்களுக்காகும் இரவையும் பகலும் உங்களிடத்தில் மாறி மாறி வருவதாக நாம் ஆக்கியுள்ளோம். இன்னைக்கு நமக்கு இரவு பகல் வந்துட்டு இருக்கு. இது ஏன் வருது தெரியாது, எல்லாம் படைச்சிட்டாங்க. இப்படி ஒரு பார்வைப்படுதான். நீ இரவு பகலே இல்லைன்னு சொன்னால் ஒரே டிஃபால்ட்டா தான் இருக்கும். பகல்னா பகலாவே இருக்கும், இரவுனா இரவாக இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த இரவை பகல் நான் உன்னை கொடுத்துருக்கேன்ல. ஏன் தெரியுமா? 2 காரணத்தையும் சொல்றேன். ஒன்று, சிந்திக்க விரும்பக்கூடியவர்களுக்காக. உலகத்துல வாழக்கூடியவன் சிந்திக்கணும். அவன் அதுக்காக நான் இரவு பகல் கொடுத்துருக்கேன். எனக்கு நன்றி செலுத்துவதை விரும்பக்கூடியவனாக இருக்கு. இன்னும் கடமைக்கு நன்றி செலுத்துறது கிடையாது. இதை சொல்லிட்டாங்களே அப்படின்னு செலுத்துறவங்க கிடையாது. அவன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது அவன் விருப்பம், சந்தோஷமா செய்வான். அவன் தான் தொடர்ச்சியாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட அந்த உள்ளம் கொண்டவனுக்காகவும் தான் இரவையும் பகல் நான் கொடுத்திருக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் தான் சொல்றான், அர் ரஹ்மானுடைய அடியார்கள். நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடியார்கள். ஆனா அல்லாஹ் ஸ்பெஷலா ஒரு வார்த்தையை போட்டு சொல்றான், ரஹ்மானுடைய அடியார்கள். ரஹ்மான்னா என்ன? அருளாளன். அருளாளனே அடியார் சொன்னால் அவன் அருள் பெற்றவனாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளாக நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னது? நம்மளுடைய ஆரோக்கியம். அல்லாஹ் நம்ம ஆரோக்கியமா வைக்கிறது பெரிய ஒரு அருள். நமக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்து, அந்த அறிவு நமக்கு அல்லாஹ் கொடுத்து மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கு. அந்த அறிவை கொண்டு சிந்திக்கணும்னு சொன்னால் சிந்திக்கக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ் திருக்குர்ஆனை அருள் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கு. அதன்படி நாம நடக்கணும்னு சொன்னால் நம்முடைய முகமது ரசூல், நம்முடைய தூதர் நமக்கு அருளாக கொடுத்திருக்கிறாங்க. அவங்களை பின்பற்றி நம்ம நடக்கும். இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு நமக்கான செல்வம் தேவைப்படும். அது அல்லாஹ் நமக்கு வழங்கி அறுப்படையாக இருக்கு.
இப்படி அல்லாவுடைய அருள்கொலையை நம்ம எண்ணினால் அல்லா தஆலா சொல்லி காட்டுறான், எண்ணினா எண்ணி முடிக்க முடியாது, ஏராளமான அருளை வந்து. இதை உணர்ந்து ஒரு மனிதன் பயணிக்கிறான் சொன்னால் அவன் தான் அருளாளனுடைய அடியான். ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க அந்த உலகத்துல? ஒரு மனிதனுக்கு நாலேஜ் இருக்கு, செல்வம் இருக்கு, பலம் இருக்கு, அழகு இருக்கு, எல்லாம் அழகா இருக்கும், எல்லாமே இருக்கு. அவனுக்கு அவன் இந்த உலகத்தை எப்படி பயணி ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெத பொறுமை வராது. நமக்கு எல்லாம் கிடைச்சி இருக்குப்பா, நான்லாம் குடும்பம் உள்ளவன் அப்படின்னு தன்னோட உள்ளமே அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கும்? கண்ணாடி முன்னாடி நின்று அவன் அழகை பார்த்துருப்பான், அழகா தான் இருக்கும் அப்படின்னு ஆசை. போன் இருந்தா உடனே ஒரு போட்டோ பிடிச்சு இந்த ஃபேஸ்புக்ல போட்டு நம்ம ரொம்ப அழகா இருக்கும். இப்படி உலகத்துல தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த அருள் எல்லாம் விரும்புறான். ஆட்டோமேட்டிக்கா அவன் இடத்துல என்ன வரும்? ஒரு ஆணவம், பெருமை வந்து. அல்லாஹ் தஆலா சொல்றான், அர்-ரஹ்மான் அடியார்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவர்கள் இந்த பூமியில எப்படி நடப்பார்களாம்? பணிவாக நடப்பார். ஒரு மனிதனுக்கு பணிவு எப்போ வரணும்? எதுவுமே இல்லைன்னா அவனிடத்துல பணிவு இருக்கும். ஏன்? அவனிடத்துல எதிர்பார்ப்பான். ஒருத்தன இடத்துல அப்படி போய் பணிவா நின்று கேட்டா அவனிடத்துல ஏதாச்சும் ஆதாயம் பெறலாம் அப்படின்னு வேஷம் போடுவான், நடிப்பான். ஆனா ஒரு மனிதனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த உலகத்துல சுயமரியாதை வாழ்றான், இந்த உலகத்துல யாரை வச்சுன்னா கிடையாது அப்படின்னு ஒருத்தன் வாழ்றான்னு சொன்னால் அவனிடத்துல பணிவு வருமா? ஆட்டோமேட்டிக்கா திமிரு வருது, ஆணவம் வந்துடும். அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லாம் அவன்கிட்ட இருக்கும். இருந்தாலும் இந்த உலகத்துல எப்படி இருப்பானா? பணிவோடு இருப்பான். பணிவுன்னு ஒண்ணு வந்துட்டாலே அவனிடத்துல கோபம் இருக்காது, அவனிடத்துல பெருமை இருக்காது, அவனிடத்துல பெருந்தன்மை தான் இருக்கும். மக்களை மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆட்டோமேட்டிக். ஒரு அறிவினர்களை சந்தித்தா அவனிடத்துல வாதம் செய்துட்டு இருக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அறிவினர்களை சந்தித்தால் அவர்கள் பேசினா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கூறி அழகான முறை விலகி விடுவார்கள். ஏன்னா ஒரு மனிதன் நாலேஜ் உள்ள பர்சனா இருக்கான். ஒரு நாலேஜ் இல்லாத என்று பேசும்போது அவன் ஏதாச்சும் தப்பும் தவறுமாக சொன்னான், அவன் அறியாமை அவன் பார்க்க மாட்டான், உடனே வாதம் செய்ய ஆரம்பிச்சான். உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்றப்போ அவனை பிடிக்க அழுது. அவனோட சமமான அறிவு என்று பேசும்போது பணிவா இருக்கும். ஏதாச்சும் வார்த்தை விட்டா பிடிச்சிடுவாரோ, கண்டுபிடிச்சிடுவாங்களோ, நமக்கு ஏதோ தெரியலன்னு அப்படின்னு என்ன செய்வான்? அவனிடத்துல பணிவு காட்டும். தன்னோட கீழே உள்ளவனை பார்த்து என்ன செய்வான்? அவனிடத்துல ஏறி மிதிக்கும். நல்லா சொல்றான், அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் அப்படி இருக்க மாட்டான். இந்த பூமியில அவள் இடத்துல பணிவு இருந்துக்கிட்டு, அறிவினர் இடத்துல போய் என்ன செய்வான்? ரொம்பலாம் வாதம் செய்ய மாட்டான், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு விலகி போயிடும். இந்த தனித்துவம் நம்ம இடத்துல இருக்கு. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு இந்த தனித்துவம் இருக்குன்னு சொன்னால் இந்த மனிதன் எந்த காரியத்திலையும் அழகான முறை வெற்றி பெறும். ஆனா வாய் சும்மா இருக்கா? வாதம் செய்யறதுக்கு துடிக்குது, நம்ம அறிவு ஜீவின்னு காட்டுறதுக்கு தான் துடிக்குது. ஒரு மனிதனை அறியாமை மன்னிக்க மனசு வர மாட்டேங்குது. அது எப்படி செய்யலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆணவம் நம்ம இடத்துல வந்து. அல்லாஹ் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல பணிவு இருக்கணும், அந்த தனித்துவம் நம்ம இடத்துல இருக்கும். அவருடைய வாழ்க்கை முறை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டும். அவர்கள் என்ன செய்வாங்களாம்? தன்னுடைய இறைவனுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாகும், நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் தன்னுடைய இரவை கழிப்பார்கள். பகல் வாழ்க்கையில வாழும் பொழுது பணிவாக நடக்கிறான், மக்களை மன்னிக்கிறான். அவருடைய இரவு எப்படி இருக்கு? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கு. ஒரு மனிதனுக்கு இரவு பகல் மாறி மாறி வருதுன்னு சொன்னா இப்படி அமைச்சு, பகல் நான் வாழ்வதற்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கேன், அதுல நான் சிந்திப்பேன் அல்லாஹ்வை குறித்து, அது மூலமா அல்லாஹ் நான் போட்டுருவேன். இரவு வந்துடுச்சு, அந்த தனிமை நான் எப்படி ஆக்கிப்பேன்? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக்கிப்பேன். அந்த இரவில் அந்த மனிதன் என்ன பிரார்த்தனை செய்வானோ, அல்லாஹ் என்னை அந்த நரகத்தை விட்டு தூரமாக்கிறேன், அதனுடைய வேதனை நிரந்தரமாக இருக்கு, அது தங்கும் இடத்திலும் வசிப்பிடத்திலும் மிக கெட்டது என்று கோரிக்கை வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை ஒரு மனுஷன் எந்த இடத்துல கேட்காம தன்னுடைய இரவுல பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக கழிக்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக கழிக்க. இப்படிப்பட்ட இந்த தன்மை நம்ம இடத்துல இருக்கு. இப்படிப்பட்ட தன்மையோடு நம்ம பயணிக்கிறோம் சொன்னால் இந்த பயணம் தான் அல்லாஹ் நமக்கு சொல்றான், இவன் தனித்து விட்டவனாக இருக்கும். ஒரு மனிதனை தனித்துவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று இறைத்த நமக்கு சொல்லி காட்டான். அப்படிப்பட்ட தன்மையை நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில கடைபிடித்து அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்டு நாளை மகத்தான நாளை அல்லாஹ் இடத்தில் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அனைவராக்கி பிரார்த்தித்து இந்த முதல் உரை
கணித்துகள் எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற தலைப்பை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொன்னால், அவர்கள் செலவு செய்தால் வீண் வரையும் செய்ய மாட்டார்கள், அதிலே கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், இரண்டுக்கும் மத்தியில் நடுநிலையாக இருக்கும் என்று சொல்லியிருப்பார். ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், காசு பணம் சம்பாதிச்சிட்டோம், நம்மளதுதான். அந்த சம்பாதிச்ச பணம் நம்மளதுதான் கூட அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், அவன் வீண் வரையுமே செய்ய மாட்டான், அதுல கஞ்சனாவும் இருந்துட மாட்டான், எதையுமே கொடுக்க கூடாது, ரெண்டுக்கும் மத்திய நடுநிலையாக அவன் இருப்பான்னு சொல்லி காட்டு. இந்த தன்மை நம்மளத்துல இருக்கும். இந்த பொருளாதாரம் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கு. இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே நமக்கு தேவைதானே என்று யோசிக்கும். காசு பணம் வந்துட்டு சொன்னா என்னது, எதை பத்தி கவலை கிடையாது, உன்கிட்ட இருக்கா, எவ்வளோ நானும் வாங்கிக்கிறேன். அவனுக்கு தேவையா இருக்கும், வாங்கியிருக்கும். ஆனா அவனை பார்த்து இவனை செய்வான், அவன்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட இருக்கும், அவன் ஒன்று வாங்கிட்டானா நானும் வாங்கிக்கிறேன். இப்படி வீண் விரையும் செய்யக்கூடியதாக இருக்க மாட்டாங்க. அதே மத்தியில கஞ்சனாவும் இருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளை உங்க கேட்குது, உடனே அதெல்லாம் வீண் விரையும். ஒரு படிப்பு கேட்குது, வீண் விரையும். எல்லாத்துக்கும் வீண் விரையத்தை கொண்டு வந்துருக்கும். என்ன உள்ளத்துல செலவு செய்யக்கூடாது, செலவு செய்யணும் காசெல்லாம் போயிடும். இப்படி கஞ்சனாகவும் மாறிடக்கூடாது. நமக்கு தேவை எது எது அறிந்து அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய நடுநிலையாதியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட அப்படி இருக்கணும். தனித்து விட்டது என்று சொன்னால் இந்த தன்மை நம்ம இடத்துல இருக்கு. மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லி கேட்பான், அல்லாஹ்வோடு சேர்த்தவர்கள் வேறு கடவுளை என்ன செய்ய மாட்டாங்க, அழைக்க மாட்டாங்க, இணை வைக்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வைப்பாங்க. அல்லாஹ்வோடு அல்லாஹ் மட்டும் விடுறது இல்லை, அல்லாஹ்வை சேர்த்துக்கிட்டு வேற ஒரு கடவுளை அழைக்க மாட்டான்னு சொல்லி காட்டு. அப்படின்னா என்ன, தர்காவுக்கு போக மாட்டார், அவுலியா இடத்துல போய் பிரார்த்தனை செய்ய மாட்டாரு, அவனுக்கு குழந்தைகள் இல்லையே அல்ல இடத்துல தான் கேட்பான், காசு இல்லையே அல்ல கிட்ட, ஆரோக்கியம் இல்லையே எல்லாரும் அல்லாட்ட கேட்பான். தனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, வழி இல்லை, மாற்று வழி என்ன, இப்படி தேட மாட்டார். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் அல்லாஹ் புனிதமாக்கி எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இதை யார் செய்வார்களோ அவர்களே தண்டனை பெற்றவர்கள், தண்டனைக்குரிய குற்றவாளி அவர்கள். நாளை மறுமையில் அவருடைய தண்டனை இரட்டிப்பாக்கப்படும், அதுல அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் என்று சொல்லிக்காரு. ஒரு மனிதனுடைய நிலையை குறித்து அல்லாஹ் சொல்றான், நல்ல மனிதர்களும் இப்படி இருப்பான், அவன் தான் தனித்து விட்டானாக இருப்பான். அதுல கேடுகட்ட எண்ணம் அந்த மனுஷன் இருக்காது, துளி கூட கலந்துராது. ஆனால் உலகத்துல ஒரு மனிதன் பாவம் செய்துட்டான், இது தப்பு பண்ணிட்டோமே, அதற்கான மன்னிப்பு எங்க என்பது தேடணும்ல. ஒரு மனிதன் தவறு செய்யாதவன் கிடையாது, எல்லா மனிதனும் தவறு இருக்கதானே செய்யும். தவறுலேருந்து மீளணும், நான் தப்பிக்கணும், அதற்கான வழியை அடுத்ததாக சொல்லி காட்டும். அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கேட்டு இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களே இவர்களை தவிர மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா குற்றத்தை சொல்லிட்டான், நீ நிரந்தரமா நரகத்தானே போவ, நீ இந்த மாதிரி பாவம் செஞ்சியா நீ பாவிதான் என்பதை டிக்ளேர் பண்ணிட்டான். அல்லாஹ் சொன்னது உண்மைதான், டிக்ளேர் பண்ணி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சிலரை நான் விதிவிலக்கா விடுறேன். என்ன, இந்த உலகத்தில் உனக்கான வாய்ப்பு கிடைக்குது, திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, நீ திருந்திட்ட, நீ என்னிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டேன்னு சொன்னான், நான் உன்னை மன்னிக்கிறேன். அந்த மன்னிப்பை எப்படி கேட்கணும், திருந்தி மன்னிப்பு கேட்கறத நினைச்சிக்க கூடாது, நீ இறை நம்பிக்கையில் உறுதியானதாக மாறு, நற்காரியம் செய்யக்கூடியவனாக மாறு. இப்படி மாறி என்னிடத்துல மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா உன்னை நான் விட்டுறேன். நீ செய்த தீமைகளை நாம் நன்மையாக மாற்றணும். அல்லாஹ் நம்முடைய நன்மையை அல்லாஹ் தஆலா தீமையை மன்னிக்கிறதே பெரிய விஷயம். எல்லாம் அவனை மன்னிச்சுட்டு போடா, பெரிய பாக்கி. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை கூட சொல்லலை, நீ செய்த தீமையை நான் நன்மையாக எனக்கு மாத்திட்டேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பு. காரணம் என்ன, அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் மன்னிப்பு மிக்கவனாக இருக்கிறேன், அன்பு செலுத்தல் நிகரானவனாக இருக்கு, என்னை விட யார் இருக்கவன, உன்னை நான் மன்னிச்சு உன்னுடைய தீமையெல்லாம் நன்மையாக்கி இப்படிப்பட்ட ஒரு பாக்கி ஒரு மனிதனுக்கு கிடைக்குது சொன்னால் விடலாமா, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு பெறும் சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் தனித்து விட்டோம்னாங்க இந்த உலகத்துல பயணிக்கும். அல்லாஹ் அதிக அளவு நினைவு கூறக்கூடியதாக இந்த உலகத்துல பயணிக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அவர்களை பிரார்த்தனை செய்வார்கள், நம்ம ஒவ்வொருவரும் இந்த பிரார்த்தனை செய்வதற்கு தகுதி பெற்றிருக்குமான்னு பார்க்கணும். எப்பேற்பட்ட வார்த்தைன்னு யோசிக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்வாங்களாம், அல்ல இடத்துல அல்லாஹ் என்னுடைய மனைவியிடத்தில் என்னுடைய வழித்தொண்டர்களுடைய செய்யணும், எனக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்தி. நம்ம உலகத்துல வாழ்றோம், குடும்ப வாழ்க்கை வாழ்றோம்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில அவனுக்கு சோதனை என்ன, வீட்டுக்கு போனா மனைவி பார்த்து சந்தோஷம் வரும், ஏண்டா வீட்டுக்கு போறோம், இப்படி குடும்பத்தில் உள்ளவங்க நடந்துக்கிட்டா அவன் வாழ்க்கை நரகம் தானே. அல்ல இடத்துல முதல் கோரிக்கை தான் வைக்கிறான், அல்லாஹ்
என்னுடைய மனைவி விஷயத்தில் என்ன செய்ய எனக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுது, சந்தோஷத்தை ஏற்படுது. என்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அதே கண்குளிர்ச்சி ஏற்படுது. பிள்ளையை பெற்றுட்டாங்கடா, என்னடா சனித்தை இப்படி வாழ்றக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இருக்காங்க. சொல் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சினிமாவுக்கு ஓடி போயிடுறாங்க. சேர்க்க சரியில்லை, திருத்த முடியலங்க. எவ்வளவு சொன்னாலும் திருத்த மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு இதை பயன் பண்ணுங்க. அப்ப இப்படிப்பட்ட விஷயத்தில் ஒரு பெற்றோர் சரியான வாழ்க்கை முறை கத்து கொடுத்தும் பிள்ளைகள் தருதலையாக போயிட்டு சொன்னால் இந்த பெற்றோர் நிலையில் கதறுவான். என்னுடைய வாழ்க்கையை அவனுக்காக தான் தொலைச்சேன், இவனுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், சரியில்லையே. பல இடத்துல தான் கோரிக்கை வைக்கும், எனக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை கொடு. அதன் மூலமாக அந்த பிள்ளை நமக்கு கண்குளிர்ச்சியாக நடந்துடும், சரியான பிள்ளையா வளரும். நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு நம்ம பிள்ளை நமக்காக பிரார்த்தனை செய்வோம். அப்படிப்பட்ட நிலையை அல்ல இடத்துல கோரிக்கை வைத்த பிறகு அந்த பெற்றோர் கேட்கக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க, மனிதன் இந்த வார்த்தையை கேட்க நம்ம தகுதி உள்ளதா? அல்ல இடத்துல எப்படி கேட்கிறான்? அல்ல இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்னை வழிகாட்டி ஆக்கிவை. நீ சொல்ல முடியுமா? இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன வழிகாட்டி ஆக்கல. பெத்த பிள்ளைக்கு இங்க வழிகாட்டக்கூடிய பெற்றோர் இல்லை. பிள்ளைகிட்ட தகப்பன் சொல்றான், நீ ஒழுங்கா இருக்கேன்னு கேட்பான். தம் அடிக்காதரா, சிகரெட் அடிக்காதரா, தண்ணி அடிக்கிறாதான்னு ஒரு பெற்றோர் சொல்றான். அந்த பிள்ளை கேட்கும், நீங்க இருக்கீங்களா தா, நீங்க அத்தா நீங்க எப்படி இருக்கீங்களா, நீங்க சிகரெட் அடிச்சது நான் பார்த்துருக்கேன்னு. பொய் பேசாதீங்க என்ன சொல்றீங்களே, நீங்க பொய் பேசுறீங்களே. எனக்கு என்னெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அதெல்லாம் நீங்க சரியா செய்றீங்களா? தொழுங்கன்னு சொல்றீங்க, நீங்க தொழுவ மாட்டேங்கிறீங்க. ஆனா எதிர்பார்ப்பு என்ன? என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை கரெக்டா இருக்கணும். அந்த தகப்பனுடைய பேச்சு என்னவாக, நான் கெட்டு போயிட்டேன், நான் அப்படிதான் விட்டுரு, என்ன லிஸ்டே எடுக்காத, நீ கரெக்டா உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நல்லது யார் சொன்னா என்ன, கேட்டுக்க வேண்டியதானே. இப்படி தன்னை விட்டுட்டு நல்லுபதேசம் செய்யக்கூடிய பெற்றோர் தான் அதிகமாக இருப்பேன். தன்னை அந்த லிஸ்ட்லயே தூக்கிடணும். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்ன அந்த லிஸ்ட்லயே கொண்டு வராது. நான் சொல்றது மட்டும் கேள், நான் சொல்றது நல்லதா கேட்டது அதை மட்டும் கேள். எந்த பிள்ளை கேள், நமக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? பல்ல நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கோரிக்கை எப்படி வைக்க சொல்றாங்க? நீ இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு வழிகாட்டி ஆகணும்னு கேட்க சொல்ற. அப்படிப்பட்ட மக்களாக நம்ம இந்த உலகத்துல பயணிக்கணும் சொன்னால் இந்த தனித்து விட்டதாக நம்ம ஒவ்வொரு வாழ்றது எப்படி பர்ஃபெக்ஷனா வாழணும். ஒவ்வொரு காலை பொழுதும் முடிக்கும் பொழுது அல்லாஹ்வின் நினைவால் உள்ள எஞ்சிக்கணும். தொழுகை சரியான நிலைநாட்டணும். உலகத்துல போய் அத்தனை மனிதன் கவனமாக பேசணும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரிக்கு அனைத்து கவனமாக இருக்கும். இப்படி ஒருத்தன் பர்ஃபெக்ஷனா ஒருத்தன் வாழ்றான்னு சொன்னால் அது எப்படி முடியும்? முடியும்ன்றாங்க சொல்லலாம். தனித்து விட்டவர்கள் வெற்றியாளன் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட மக்களாக நம்ம ஒவ்வொருவரும் பயணிக்கணும்னு சொன்னால் நம்ம உள்ளங்களை முதல்ல தூய்மைப்படும். நான் என்ன சரி செய்ய போறேன்? நான் பிள்ளைக்கு நான் உபதேசம் செய்யற ஆளு கிடையாது. முதல்ல என்ன நான் சரி செய்யணும், பிறகு என் பிள்ளையிடத்துல நான் வருவேன், என் மனைவி இடத்துல வருவேன். இங்க உள்ள இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து நிற்பேன். நான் சொல்றது இறைவேதம் தான், இறை தூதரை பின்பற்றி தான் நான் வாழ்றேன், அதன்படி நீங்களும் நடங்க என்று ஒரு வழிகாட்டியாக நான் இந்த உலகத்துல பயணிப்பேன். இப்படிப்பட்ட தனித்துவமான ஒரு வாழ்க்கை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். இதைதான் இறை தூதர் நம்ம இடத்துல எதிர்பார்த்தோம். அந்த வாழ்க்கை முறை தான் தகவல்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து மரணித்தார்கள். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இன்னைக்கு வாழ்றோம்னு சொன்னால் நம்முடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம இப்படிதான் வழிகாட்டிட்டு போகணும். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீ சரியா இருன்னு சொல்லி ஒரு இளைஞரை எப்படி வாக்க முடியும்? ஒரு சமுதாயத்தை எப்படி உருவாக்க முடியும்? நம்ம சிந்திக்கணுமா வேண்டாமா? அப்ப நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். நான் கரெக்டா இருக்க போறேன், இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன், நான் தனித்து விட்டவனாக இருக்க போறேன், நான் நல்ல அதிகமாக நினைவு கூறக்கூடியவனாக இருக்க போறேன். இப்படி ஒவ்வொருவரும் தனித்துவமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் சொன்னால் அதுதான் ஒரு சமுதாயமாக மாறும். அதுதான் தூய இஸ்லாமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல் சமுதாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித ஆக்கியால் பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து வாழ்ந்த